يا من صليت بكل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கூட்டு முயற்சியாக அல் குர்ஆன் மദ്രஸா பாடநூல்கள் வெளியிட்ட நிறுவனங்கள் 2. அவை ஒன்று முஸ்லீம் சமய பண்பாட்டலுவல்கள் திணைக்களம், மற்றையது அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா. இவை இரண்டுமே இலங்கை முஸ்லீம்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிறுவனங்கள் என்ற வகையில் சந்தேகத்துக்கு இடமின்றி இரண்டுமே அல் குர்ஆன் மദ്രஸா பாடத்திட்டம் தயாரிப்பதற்கு தகுதியான நிறுவனங்கள் தான். தவிர இவ்விரு நிறுவனங்களும் பல்வேறுபட்ட செயற்பாடுகளிலும் ஒன்றிணைந்து கருமமாற்றுவதை காணக்கூடியதாகவும் உள்ளது. ஆனால் இவ்விரு அமைப்புகளும் ஏறத்தாழ சமகாலத்தில் தனித்தனியே பாடத்திட்டத்தை வெளியிட்டிருப்பதால் அல் குர்ஆன் மദ്രஸாக்களுக்கும் ஏன் முஸ்லீம் சமூகத்துக்கும் எதை நடைமுறைப்படுத்துவது, இதையா அல்லது அதையா என்ற தளம்பலும் தடுமாற்றமும் ஏற்பட்டிருப்பதை அவதானிக்க முடிகின்றது. திணைக்களத்தின் அல் குர்ஆன் மദ്രஸாக்களுக்கான பாடத்திட்டத்தை ஜம்இய்யா தலைவரின் ஆசி செய்தி அலங்கரிக்கின்றது. இதன் வழி ஜம்இய்யாவின் அங்கீகாரத்துடனேயே திணைக்களத்தின் நூல் வெளியிடப்பட்டுள்ளதை விளங்க முடிகின்றது. திணைக்களம் இவ்வாறு கூட்டாக ஒரு பாடத்திட்டத்தை, அதுவும் 3 ஆண்டாக இருந்த கால அளவை 4 ஆண்டாக நீடித்து 2010ஆம் வருடம் தனது 3ஆம் பதிப்பை வெளியிட்ட கையோடு ஜம்இய்யா 2011இல் தனது 5 வருட பாடத்திட்டமான மஆரிஃபுல் வஹி மக்தப் பாடத்திட்டத்தின் 1வது பதிப்பை வெளியிட்டுள்ளமை சந்தேகத்துக்கிடமின்றி முஸ்லீம் சமூகத்தை தடுமாற வைத்துள்ளது. தவிர ஜம்இய்யா தலைவர் திணைக்களத்தின் நூலுக்கு வழங்கிய ஆசி செய்தியில் மேற்கோள் ஆரம்பம், ஜம்இய்யாவின் கல்விக்குழுவும் கலாச்சார திணைக்களமும் ஒன்று சேர்ந்து அகில இலங்கையில் உள்ள அனைத்து அல் குர்ஆன் மദ്രஸாக்களுக்குமான ஒருமித்த பாடத்திட்டம் ஒன்றை கொண்டு வருவதற்காக செய்த முயற்சிகளின் பயனாக தற்பொழுது தங்களது கரங்களில் இருக்கும் இப்பாடத்திட்டம் முஸ்லீம் கலாச்சார திணைக்களத்தினால் வெளியிடப்படுகின்றது. இது போன்ற இன்னும் பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கதாகும். குறிப்பிட்ட துறையில் தேர்ச்சி பெற்றவர்களினது ஆலோசனைகளுடன் தயாரிக்கப்பட்டிருக்கும் இப்பாடத்திட்டம் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கி இருக்கின்றது. அதற்காக உழைத்த அனைவரது முயற்சிகளும் பாராட்டத்தக்கதாகும். மேற்கோள் நிறைவு என்று புகழ்ந்துரைத்துள்ளார். இதேவேளை ஜம்இய்யா வெளியிட்ட மஆரிஃபுல் வஹி மக்தப் பாடத்திட்டத்தின் பதிப்புரையில் ஜம்இய்யா காலத்தின் தேவையை அனுசரித்து வகுத்த ஒரு முயற்சியே அல் குர்ஆன் மദ്രஸாக்களுக்கான மக்தப் பாடத்திட்டம் என்று கூறி தொடர்கையில் அதன் உயர் நோக்கங்களுள் ஒன்றாக நாடளாவிய ரீதியில் அனைத்து மாணவர்களையும் ஒருமித்த பாடத்திட்டத்தின் கீழ் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றது. திணைக்களத்தின் அல் குர்ஆன் மദ്രஸாக்களுக்கான பாடத்திட்ட குழுவில் ஜம்இய்யா தலைவரும் அதன் கல்விக்குழு உறுப்பினர் 5 அங்கம் வகிக்கின்றனர். 16 மொத்த உறுப்பினர்களில் 6 அங்கத்துவம் தனியே ஜம்இய்யாவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் வேறு நிறுவனங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர் சிலர் ஜம்இய்யாவிலும் அங்கம் வகிப்பதால் ஜம்இய்யாவின் அங்கத்துவம் மேலும் அதிகரிக்கின்றதெனலாம். இவ்வாறு ஒரு கூட்டு முயற்சியாக திணைக்களம் ஒரு பாடத்திட்டத்தை வெளியிட்டதை தொடர்ந்து ஜம்இய்யா தனியே மஆரிஃபுல் வஹி என்ற மக்தப் பாடத்திட்டத்தை வெளியிட்டிருப்பதன் மர்மம் என்னவென்று புரியவில்லை.
இதில் வேடிக்கை என்னவெனில் இரண்டுமே அனைத்து மாணவரையும் ஒருமித்த பாடத்திட்டத்தின் கீழ் ஒன்று சேர்க்க முனைகின்றன. பிரிவினையை தோற்றுவித்து ஒற்றுமையை எதிர்பார்ப்பது வேடிக்கையாக தென்படவில்லையா? ஏட்டிக்கு போட்டியான மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தையும் இங்கு குறிப்பிடுவது பொருத்தமென நான் கருதுகின்றேன். திணைக்களத்தின் அல் குர்ஆன் மதரசா பாடத்திட்ட பதிப்புரையில் சிரேஷ்ட கலாசார உத்தியோகத்தர் குறிப்பிடுவதாவது, மேற்கோள் துவக்கம், 2010 ஆண்டு ஜம்இய்யத்துல் உலமா சபையின் தலைவர் அவர்களும் ஜம்இய்யாவின் கல்விக்குழுவினதும் எமது பாடத்திட்ட குழுவினதும் ஆலோசனைகளுக்கு இணங்கவும் வழிகாட்டலுக்கு அமைவாகவும் மற்றும் இந்தியா, பாகிஸ்தான், தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளது பாடத்திட்டங்களையும் கவனத்திற்கு எடுத்து இலங்கை முஸ்லிம் மாணவர்கள் இலகுவில் அல் குர்ஆனையும் இஸ்லாத்தையும் கற்றுக்கொள்ளத்தக்க வகையில் இப்பாடத்திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேற்கோள் நிறைவு என்று கூறுகின்றார். ஆனால் மாரிஃபுல் வஹி பதிப்புரையில் ஜம்இய்யா ஒருபடி மேல் சென்று ஒரு கட்டத்தில் இத்துறையில் பலராலும் எழுதப்பட்ட நூல்களும் திணைக்களம் முன்வைத்த அல் குர்ஆன் மதரசாக்களுக்கான பாடத்திட்டமும் விசேடமாக கவனத்தில் கொள்ளப்பட்டன என்றும், மற்றொரு கட்டத்தில் நாடளாவிய ரீதியில் ஆங்காங்கே பாடத்திட்டம் அமைத்து நடாத்தி வந்த மக்தபுகளின் பாடநூல்கள் ஒன்று சேர்க்கப்பட்டு அவர்களது அபிப்பிராயங்களும் அனுபவங்களும் பகிர்ந்து கொள்ளப்பட்டதுடன் உலகில் மிகச் சிறப்பாக மக்தபுகளை நடத்தி வரும் மதீனா முனவ்வரா, லண்டன், தாய்லாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, இந்தியா, பாகிஸ்தான் உள்ளடங்கலாக பல நாடுகளுக்கு ஜம்இய்யாவின் கௌரவ தலைவர், நிறைவேற்றுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் முக்கியமான உலமாக்கள் சென்று அவர்களது பாடத்திட்டங்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டார்கள் என்று கூறுகின்றது. இவ்வாறு திணைக்களத்தின் நூலை ஜம்இய்யாவின் நூல் ஆங்காங்கே மட்டம் தட்டுவதாக அமைந்து காணப்படுவது நாகரிகமான செயலாக அமையமாட்டாதென்பது எனது கருத்து.